அது எதா வேணாலும் இருக்கலாம். பணத்தை பெருசாக மதிக்கிறதும் கூட விக்கிரக ஆராதனை தான். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள். அவர்களும் விக்கிரக ஆராதனை செய்கிற, அவர் எந்த சபையில் இருந்தாலும் சரி, அவர் ஆசியில் இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தான். ஏன்னா அதை தான் பவுல் சொல்கிறாரு, பொருளாசை, பணம் தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுன்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, விக்கிரக ஆராதனைங்கிறது கடவுளுக்கு இணையாக வைக்கிறது. கடவுளுக்கு இணையாக எதையுமே வைக்கக்கூடாது. ஆனால் கடவுளின் பெயரால் ஒரு சுரூபங்களை அந்த எபினேசர் கல்லை நம்ம வச்சுருக்கும் போது அதில் எந்த விதத்தில் அது தவறாகும்? அது ஆண்டவரே சொன்னது இல்லையா? சாமுவேலை விட பெரிய தீர்க்கதரிசிகளை நாம் எல்லாம். அதனால் நம்ம எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இதற்காகத்தான் அன்றைக்கி அந்த வசனத்தில் எனக்கு ஆண்டவர் உணர்த்திய காரியம் இது. மோசேயின் பாம்புக்கும் பிசாசின் பாம்புக்கும் வித்தியாசம் உண்டு. ரெண்டுமே பாம்புன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த பாம்பு எதிரியை கொள்ளும், அந்த பாம்பு ஆவிக்குரிய, அதாவது என்ன பண்ணும், கடவுளுக்குரிய உள்ளவர்களை என்ன பண்ணும், தீண்ட முயற்சிக்கும். அதான் அன்றைக்கி சொன்னப்பட்டது, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை நசுக்கும், நீ அவர் குதிங்காலை காயப்படுத்த முயல்வாய். அந்த பெண்ணானவள் தாய் மரியாவும் அவருடைய வித்தான இயேசு கிறிஸ்துவுக்கும் எதிராக அந்த பாம்புக்கும், ஏதேனில் தோன்றிய அந்த பாம்புக்கும், அந்த பாம்பின் பிள்ளைகளான இந்த பரிசேய கூட்டத்திற்கும் என்ன பண்ணுச்சு, விரோதம் ஏற்பட்டு இயேசு கிறிஸ்துவை, அதாவது மரணம் என்னும் பாம்பின் தலையை இயேசு கிறிஸ்து மிதித்து உடைத்தார். அந்த பாம்பு என்ன பண்ணிடுச்சு, இயேசு கிறிஸ்துவின் கால்களை காயப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது. ஆனால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து வெற்றியோடு உயிர்த்தெழுந்து நமக்கெல்லாம் மீட்பை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.